விருச்சக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள். குரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தனக்காரகனால பண வரவுகளை கொடுப்பார். இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை, பணம் வந்தால் போதும் சார் எல்லாமே சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதேமாதிரி சுப நிகழ்ச்சிகளை கொடுப்பார், உறவுகளுக்குள்ள நல்ல சந்தோஷமான ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதெல்லாம் காரணம் குரு தான். அவருடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி இந்த குருவின் அதிசார காலகட்டங்களில் எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணால் இன்னும் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு அதற்கான பிரார்த்தனைகள், அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகளை சொல்ல போகிறோம். டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விருச்சக ராசி என்பதுக்கு பிரச்சனையே என்னென்னா, எதிரிகளால் தாக்கப்படக்கூடியவர்கள் விருச்சக ராசி என்பது. எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி ஒரு குறை சொல்கிற கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வளர 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 பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்க்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறைய போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வளர்கிற வேலையை செய்யணும். நீங்கள் எதிரியை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களை இலக்கை நோக்கி நகர்ந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பதற்கு உண்டு. அந்த இலக்கை நோக்கி நகர்வதற்கு நம்மளுக்கு ஒரு கிரகமும் நல்லா இருக்கணும், கிரகநிலையும் நல்லா இருக்கணும். அப்போ அந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் குருவின் அதிசார பயிற்சி. குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விடுறதுனால தனம், வாக்கு, குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா குரு தனக்காரகன், அவருடைய வீட்டையே பார்க்கறது இன்னும் சிறப்பு. அப்போ விருச்சக ராசி என்பவர்களுக்கு பணம் வரணும் சார், எனக்கு பயங்கரமான அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். பணம் வந்தே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு எனக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிரும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எனக்கு பிஸ்னஸில் பயங்கர காம்படிஷன் இருக்குது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணணும். நான் என்னோடய பொருளை இங்கே தான் விற்பேன் இல்லாமல் ஒரு வெளி மார்க்கெட்டில், அதாவது வேறு ஊரில், வேறு ஸ்டேட்டில் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி, ஒரு டீலர்ஷிப் மாதிரி ஏதாவது கொடுத்து டெவலப் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சென்னையில் இருக்கேன்னா சென்னையிலே பண்ணணும், வெளியில் போக மாட்டேன், எனக்கு வெளிலாம் தெரியாது, நான் இருக்கிற வேலையை மட்டும் தான் செய்வேன், வேறு எதையும் யோசிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், அதை செஞ்சுக்கங்க. அதே போல் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் யோகம் உண்டு. ஒரு வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க, அதில் எந்த டவுட்டும் வேணாம். சார் எங்கே சார் இருக்கிற வீட்டுக்கே கடன் கட்ட முடியல, கடன் கட்ட முடியலாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு இடம் வாங்க, தப்பு கிடையாது, கடன் வாங்கி வாங்குங்க. அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இடம் விற்க முடியலையா, இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும். வீடு விற்க முடியலையா, வீடு விற்கும். அதன் மூலமாக பணம் வருது வச்சுக்கங்க. கடனை மட்டுமே கட்டணும்னு யோசிக்காமல், கடன் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்த வாங்கி போடுங்க, திருப்பி ஒரு வீடை வாங்கி போடுங்க. கண்டிப்பாக அந்த நிலம், அந்த வீடு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 10 இயர்ஸில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். ஏன்னா அந்த குருவுடைய பார்வை 4ஆம் வீட்டில் விழும்போது பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா, அது நல்ல இடம் வாங்குவீங்க, நல்ல குரோத்தை கொடுக்கக்கூடிய இடமோ வீடோ வளர்ச்சியை கொடுத்துரும். அதேமாரி வீடு மாற்றிக்கங்க. வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, விருச்சக ராசியாக இருக்கீங்கன்னா ஒரு வீடு மாற்றுங்க. இப்போ வீடு மாற்றுமா அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், அதனால் நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய திங்க் பண்ணுவீங்க, நிறைய வளர்ச்சிகள் ஏற்படும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் வரும். அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், மனைவி கணவனுக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் வீடு மாத்திரம் கண்டிப்பாக குறையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு இடம் மாற்றம் குழந்தை பேரை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மாற்றும் போது என்ன பண்ணுங்கள், எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் நல்லா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அனுப்புங்க. ஏன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு மோரோ, ஒரு சாப்பாடோ, ஒரு தயிர் சாதமோ ஏதோ நீங்கள் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுரும், சண்டைகள் குறைஞ்சிரும், சந்தோஷம் ஏற்பட்டுரும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். இதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகங்கள் உண்டு, வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை அதிகமாக ட்ரை பண்ணுங்க. விருச்சக ராசி அன்பர்கள் வெளிநாடு போனால் அப்படி லைஃபே மாறிடும் சார், அந்த டோட்டலாக மாறிடும். அதே போல் யாரெல்லாம் விருச்சக ராசியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இடம் மாற்றம் செய்து கொள்வது நல்லது. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லை சார்,
10 வருஷமாக இதே ஊரில் இருக்கேன், ஒன்றுமே டெவலப்மெண்ட் இல்லை, ஊர் மாறுங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் சார், 10 வருஷமாக அப்படியே இருக்கேன், ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, இடம் மாற்றம் பண்ணுங்கள். சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எங்கே சார் மாறுறது, மாறவே முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு வேறு ஊரில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சும்மா ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு 10க்கு 10 எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு ஆளை போடுங்க. இல்லை நீங்கள் ஒரு வாரம் அங்கே இருக்க முடியுமா, அப்படியும் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா, இடம் மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிச்சார பயிற்சியாக இருக்கும். இது வந்து அக்டோபர் மாதம் 31 மேலே இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான காலமாக மாறிடும். இதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமையில் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இல்லை சார் அங்கெல்லாம் போக முடியாது சார், வர முடியாது சார்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கி வீட்டில் வைங்க. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் முருகன்கிட்ட ரொம்ப மன்றாடி அவர்கிட்ட நிறைய மனம் கலங்கி பிரார்த்தனையை வைங்க. உறுதியாக உங்களுடைய பிரார்த்தனைகள் வெற்றி பெறும். அது நடந்தே தீரும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த முருகன்கிட்ட கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான வேலையை அந்த முருகப்பெருமான் பார்த்துப்பார். சிறப்பாக இருப்பீங்க. இந்த குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, குரு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக சில வருஷங்கள் நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சூரியனுடைய தாக்கத்தினால ஏற்படும். அப்போ அந்த வேகமாக நகரும்போது பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற ராசியிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு வரதான் குருவின் அதிச்சார பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குரு வந்து என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் மாதம் 31 ஜனவரி மாதம் 24 வரைக்கும் அந்த 105 நாட்கள் பலவிதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பர்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அது டைம் கம்மியே தவிர, ஆனால் சேஞ்சஸ் வருமா சார், என் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் பிரச்சனை இருக்குது, மாற்றங்கள் வருமானா கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அதே போல் இந்த குருவுடைய பார்வை பலனாலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா குரு அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுப கிரகம் என்ன பண்ணுன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுனா குரு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாற்றம் நடக்குது. இப்போ அந்த குரு பயிற்சியில் வச்சுக்கோங்க, நிறைய பேர் கஷ்டத்திலேயே வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கும். அந்த குரு பயிற்சியானது தான் ஒரு வருஷம் நல்லா இருக்குது, ஒரு வருஷம் மோசமாக போச்சு, ஒரு வருஷம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பயிற்சினால் நடக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பலம் நல்லா இருக்குது, ஆட்சியாக இருக்கார் சார், உச்சமாக இருக்காருன்னா நம்ம சொன்ன பலனை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு திசையோ கேது திசையோ இல்லை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை புதன் தசையில் கூட நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படினா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எனக்கு நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு சொல்லியிருக்கிறோம். எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஜோதிட பற்றி அப்படின்னா கூட ஒரு 3 மாதத்துக்குள்ளே கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது. இப்போ நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், 12 ராசி தெரியும், 27 நட்சத்திரம் தெரியும், ஆட்சி வீடுகள் உச்ச வீடு எல்லாம் தெரியும். பட் ஆனால் ஜாதகம் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி தெளிவாக பார்க்குறது அப்படின்னு ரொம்ப நுணுக்கமான வகையில் ஒரு 3 மாதத்தில் கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சோழி பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் மூலமாக எப்படி ஜாதகம் பார்க்குறது, ஜாமக்கோல் பிரசனம், அது மட்டும் இல்லாமல் தேவ பிரசனங்கள், அதாவது கோவிலுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனங்கள், அதேமாதிரி நீண்ட காலமாக எங்கள் வீட்டில் கடன் இருக்குது, நீண்ட காலமாக பிரிவினை இருக்குது, நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்குது, நிறைய பேருக்கு எங்கள் வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அஷ்டமங்கல பிரசனம் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முறைகளும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது.
குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.